அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கோவையில் நடைபெற்ற மறியல் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஒன்றிய அரசின் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஜனநாயக விரோத மக்கள் கொள்கைக்கு எதிராக தொழிலாளர்கள், விவசாயிகளோடு மக்களின் பல்வேறு பகுதியினரும் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று நாடு தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சூலூர், பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம் என 5 இடங்களில் சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் எழுச்சியுடன் பங்கேற்று ஒன்றிய மோடி அரசின் ஜனநாயக மற்றும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்படும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 200 நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 26 கோரிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் எழுச்சியுடன் கலந்து கொண்டனர். அதேபோல் சூலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே சிஐடியு மாவட்ட தலைவர் கே. மனோகரன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் சிபிஎம் இடைக்குழு செயலாளர் சந்திரன், HMS மாவட்ட செயல் தலைவர் பழனிசாமி, தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்க மாவட்ட துணை செயலாளர் ரவீந்திரன் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் எழுச்சியுடன் பங்கேற்றனர். கோவை மாவட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் இப்பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கின்ற வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், அதே போல கிராமப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஐக்கிய விவசாயிகளுடைய கூட்டமைப்பு கிராமப்புற பகுதிகளில் முழு வேலைநிறுத்த போராட்டம், பந்த் போன்ற நடவடிக்கைகளை அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு நாடே கொந்தளிப்பான சூழலைக்கு நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல உழைக்கின்ற வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றன. தொழிலாளர்களை நிராயுதபாணியாக இந்த தினம் மோடியினுடைய அரசு 44 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்கி தெருவில் கொண்டு நிறுத்திவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த 26 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகின்றது. வேலையில்லா திண்டாட்டம், கல்வி, சுகாதாரம், அமைப்புச்சாரா தொழிலாளர்களுடைய உரிமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு, இது போன்றிருக்கக்கூடிய 26 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த மறியல் போராட்டத்தினுடைய எதிர்கால நடவடிக்கை என்பது 2024ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியினுடைய பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது மட்டுமல்ல, இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்து இந்திய நாட்டையும், இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தையும்